போதும்டா என்னால் முடியல. நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போகிறேன். நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே வந்திருக்கக்கூடாது. போதும்டா சாமி, என்னை ஏதாவது சொல்லி இந்த வாரம் வெளியே அனுப்பிச்சிருங்க. என்னால் முடியல அப்படின்னு சொல்லி பார்வதி ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் சாண்ட்ரா இருந்துட்டு பாத்ரூமுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிட்டு, பார்வதி வராங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கமும் இப்போ வீட்டுக்குள்ளே பல விஷயங்கள் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மார்னிங் சாங் போட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற கோவத்தை இந்த டான்ஸில் காமிச்ச மாதிரி இருந்தது. பார்வதி ரொம்ப அக்ரெஷனோடு ஆடினாங்க. ஆல்ரெடி அவங்க பயங்கர எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கார்லேயே உட்காந்தனால டக்குன்னு வாந்தி வர மாதிரி ஆச்சு. அந்த இடத்துல அப்போயும் கம்ருதீன் லைட்டாக தண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, நான் சாண்ட்ரா கிட்டே மன்னிப்பு தாண்டா கேட்க போனேன். அவங்க அப்படியே ஓடுறாங்கடா, அப்படியே ஏதோ இதை பார்த்த மாதிரி. எனக்கு ஒன்றும் புரியல என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உட்காந்துட்டு திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினா கூட நான் ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என் மேலே அப்படி எல்லாருமே பழி போடுறாங்க, போடட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன வேணால் சொல்லு, நான் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு டாஸ்கில் அவங்க பேசுனதுக்காக தான் நான் பண்ணேன். இதை அவங்க ஏதோ நான் வேணுன்ட்டே பண்ணேன், அவங்கள ஃபிட்ஸ் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் எவ்வளோ தானே இந்த வீட்டில் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷோக்கு நான் வந்திருக்கவே கூடாது, உன் கூட பழகியிருக்கவே கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பேச்சை கேட்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அந்த பாத்ரூமில் அந்த நாய் குலைச்சது அப்படிங்கிற ஜென்ரலாக தான் சொன்னேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு எல்லோரும் முன்னாடியும் பர்சனலாக அவங்க அப்படி பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த வீட்டில் ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? இந்த இடத்துல எனக்கு வார்த்தை வந்துடுது, அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் நான் ஃபிட்ஸ் வர அளவுக்கு நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இது தாண்டா நான் வில்லி மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. எவ்வளோ தானே என்னால் தாங்க முடியும்? இந்த சுபிக்ஷா, அரோரா, திவ்யா இவங்க எல்லாருக்குமே பேசுகிறதுக்கே தகுதி இல்லை. போதும்டா சாமி, என்னை வெளியே அனுப்பிடுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. என்ன தோதுதோ அதை தான் நான் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் என்னால் அப்படிங்கிற மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பார்த்திங்கன்னா பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது இவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் அவங்க ஓடி போய் அங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரோரா சாண்ட்ரா வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா இருந்துட்டு இல்லை பார்வதி இருக்கா, நீங்கள் பயப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வெளியே வராங்க. ஸோ சாண்ட்ரா பண்ணுறதும் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நேற்று நடந்த விஷயங்கள்லாம் ஓகே, பட் அந்த ஒரு ட்ராமா இன்னும் இருக்கா, இல்லை அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்கள பார்த்தாலே கம்ருதினியும் பார்வதியும் பார்த்தாலே ஒரு மாதிரி பயந்து ஓடுறத பார்க்க முடியுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.